குரு வீட்டுக்கு சனி வரக்கூடிய காலகட்டனால பெண்கள் பெரிய லெவலுக்கு பொசிஷன் வருது. பெண்களுக்கு எல்லா விதத்திலும் சட்டத்திட்டங்கள் இன்னும் அவங்களுக்கு பாதுகாப்புக்கும் அவங்க டெவலப்மெண்ட்டுக்கும் இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு பெண்களுக்கு 33% சொல்லிக்கினே இருந்தாலும் இந்தியாவில் பார்த்தா அதெல்லாம் இந்த சனி பயிற்சியில் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ பெண்களுக்கு படிப்பிலையும் சரி, பார்லிமெண்ட்லேயும் சரி, சட்டசபையிலையும் சரி பெண்களுடைய குரலை பெண்களுக்கு தான் பெரிய லெவலுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடியது எதுனா சனி. ஸோ அதெல்லாம் பெண்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். படிக்கக்கூடிய பெண்கள் இல்லாமல் வயதான பெண்கள் நிறைய பேர் பொது வாழ்க்கையில் வருவாங்க. மீடியா துறையில் தான் பெண்கள் இருப்பாங்கன்றதெல்லாம் மாறி மக்களோட சேவகர்களாக பெண்கள் வரக்கூடியது. நிறைய பெண்கள் பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வருது. இப்போ டெல்லியில் ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராகவே இந்த சனி மாறுறதுக்குள்ளே ஒரு பெண்ணும் கொண்டு வந்தது போல் பல மாநில முதலமைச்சர்கள் பெரிய பொறுப்பு, இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இப்போ ஒரு பெண் இருக்கிற போல் நிறைய இடங்களில் உலகத் தலைவர்களில் பெண்களுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரக்கூடிய இந்த சனி பயிற்சியில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் வளர்ச்சிகள் அதே போல் நம்ம சொன்ன விஞ்ஞானத்துறையில், மீடியா துறையில், அதே போல் மருத்துவத்துறையில், அக்ரிகல்ச்சர் துறையில், கால்நடை துறையிலெல்லாம் பெரிய புரட்சிகள் ஏற்படும். பால் புரட்சியெல்லாம் வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அது அமைப்பெல்லாம் ஏற்படும். எளிதாக முறையில் எல்லோரும் விவசாயத்துக்கு போகிறது, எல்லோரும் கால்நடை வளர்க்குறதெல்லாம் ஏற்படும். அதாவது இந்த சமூகத்தினர் இருந்த தொழில் மாதிரி எல்லா சமூகத்தினரும் எல்லாரும் போய் அதில் ஆர்வம் கொண்டு அவங்கவுங்களுக்கு வேண்டியது போல் மாடி தோட்டங்கள்லாம் பெரிய லெவலுக்கு வர்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படும். இதுதான் இந்த குரு வீட்டுக்கு போகக்கூடிய கும்பத்திலேருந்து போகக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய விஷயங்களாக ஒரு பாயிண்ட்டுகள், சில பாயிண்ட்.